ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லக்ஸ் கிரிஷ் ஹேண்ட்மேட் ஹப். இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரன்னிங் ஸ்டிச் பார்க்க போகிறோம். ஓகேவா? ரன்னிங் ஸ்டிச்சுக்கு நம்மளுக்கு தேவையானது என்னென்ன அப்படின்னா, ஒரு பீஸ் ஆஃப் கிளாத்து, கையில் தைக்கக்கூடிய ஊசி, அதுக்கு நூல், ட்ரிம்மர், இது மட்டும் தேவைப்படுற பொருள். இப்போது நான் லாஸ்ட் கிளாஸு உங்களுக்கு இன்ச் டேப் பற்றி நான் எடுத்திருப்பேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப் லாங் அது உங்களுக்கு யூஸ் ஆகிக்கிடும். இப்போது நீங்கள் பேசிக்காக நீங்கள் படிக்கும்போது நார்மலாக இப்போ நீங்கள் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி எல்லாமே உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுவே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு 1 மந்த் ஆர் 2 மந்த்ஸ் இப்போ நீங்கள் இன்றைக்கி நான் அந்த கிளாஸ் எடுத்திருக்கேன், இன்றைக்கி அதை நீங்கள் பார்த்துட்டீங்க, அதோடு அதை முடிச்சிட்டிங்க. தென் நெக்ஸ்ட்டு நீங்கள் எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணலை. ஆனால் ஒரு 2 மந்த்ஸ் கழித்து நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு அது அப்படியே ஞாபகம் இருக்குமா அப்படின்னா அது கொஞ்சம் டவுட்டான ஒரு விஷயந்தான். எல்லாருக்குமே அது அப்படியே ஞாபகம் இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. அதனால் எப்பயுமே நம்ம ஒரு கிளாஸ், இது டெய்லரிங்னு கிடையாது, எந்த ஒரு கிளாஸுமே நம்ம எப்படி ஸ்கூலில் படிக்கும்போது எல்லாமே நம்ம நோட்ஸ் எடுத்தோம், அதை நம்ம திரும்ப திரும்ப படித்து மெமரி பண்ணோம், அந்த மாதிரி தான். ஸோ எந்த ஒரு விஷயம் நம்ம லேர்ன் பண்ணாலும் அதை நம்ம 1க்கு 2 டைம் 3 டைம் நம்ம திரும்ப அதை ரிப்பீட்டடாக நம்ம திங்க் பண்ணி பார்த்துக்கணும். இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சிடணும். நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அது நம்ம எவ்வளோ நாள் நம்ம டச் இல்லாமல் நம்ம திரும்ப எடுத்தாலுமே அந்த இதை நம்ம பார்த்து நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். இது எல்லாருக்குமே மோஸ்ட்லி யூஸ் ஆகிற ஒரு டிப்ஸ் தான். நீங்கள் எப்பயுமே எந்த ஒரு இது லேர்ன் பண்ணாலும் அதை உங்களுக்கு புரிஞ்ச லாங்குவேஜில் நீங்கள் இப்படி தான் எடுக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ யாராவது பார்ப்பாங்க, ஐயோ நம்ம நோட்ஸை பார்த்தா சிரிச்சிடுவாங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க. அது உங்களோட யூஸ்க்காக தான் நீங்கள் எடுக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு எப்படி புரியும், உங்களோட ஓன் லாங்குவேஜில் இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் அதை எழுதி வைக்கலாம். அதை திரும்ப நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க. அடுத்தவங்கள பார்த்து இதில் என்ன எழுதியிருக்கேன்னு எனக்கு நீங்கள் சொல்ல போகிறது கிடையாது. ஸோ உங்களுக்கு புரிஞ்ச அந்த லாங்குவேஜில் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கணும். நான் எப்படி எழுதுவேன் எப்பயுமே அப்படின்னா, நான் எந்த ஒரு விஷயமே லேர்ன் பண்ணும்போது அதை ஒரு சின்ன மைனூட் விஷயத்தை கூட நான் விட மாட்டேன். இப்போ இதில் இவ்வளோ 2 நூல் கோர்க்கணும் அப்படின்றது முதற்கொண்டு, இப்படி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும்னா இப்படி போயிட்டு இப்படி வரணும், அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயிலாக நான் எழுதி வச்சுப்பேன். ஏன்னா எல்லாமே நம்ம டச்சிலே இருப்போம்னு சொல்ல முடியாது. இப்போ நிறையா விஷயங்கள் லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அப்படிங்கும்போது ஒரு இது நம்ம கண்டினியூ பண்ண முடியாது. அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு என்ன ஆகிடும், நம்ம முன்னாடி படித்தது எல்லாமே மறந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லரிங்கும் பழகுறீங்க, ஆரியும் பழகுறீங்க, இது கூட இன்னும் ஏதாவது ஒன்றும் பழகுறீங்க அப்படின்னா இது 3மே நீங்கள் எப்போ பண்ணணும்னு நினச்சாலும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அது ஞாபகம் இருக்கும். யார் ஒருத்தவங்க ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு கம்பல்சரி ஞாபகத்துக்கு வராது. நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு டெய்லரிங் பழகிட்டீங்க, ஒரு 3 மந்த்ஸ் கோர்ஸ் மாதிரி எடுத்து பழகி முடிச்சிட்டிங்க. அப்போ முடிச்சாச்சு, அதை அப்படியே விட்டுட்டு தென் ஆரி எடுத்து பழகுறீங்க. அதுக்கப்புறம் இந்த ஆரி பழகுற அந்த கேப்பில் உங்களுக்கு டெய்லரிங்கில் எந்த டச்சுமே கிடையாது. நீங்கள் அதை எதுவுமே ரீகால் பண்ணி பார்க்கல, ஃபுல்லாக ஆரியில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி தென் நெக்ஸ்ட்டு ஆரி முடிச்சதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒன்று நீங்கள் பழகுறீங்க. அது எது வேணாலும் இருக்கலாம், ஏதோ ஒரு கோர்ஸ் நீங்கள் பழகுறீங்க, சாரீ ப்ளீட்டிங்கோ ஏதோ ஒன்று பழகுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த டைமில் இந்த 2மே நீங்கள் டச்சில் இல்லாமல் அந்த மட்டும்தான் நீங்கள் பழகியிருக்கீங்க. இப்படி நீங்கள் 3 கோர்ஸு கண்டினியூஸாகவே நீங்கள் பழகி முடிச்சிட்டிங்க. ஆனால் எல்லாமே 3மே ஒன்றோட ஒன்று ரிலேட்டடான கோர்ஸாகவே நீங்கள் பழகிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாமே யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி 3மே ரிலேட்டடாக பழகினாலுமே நீங்கள் ஃபஸ்ட்டு டெய்லரிங்கில் டச்சு இல்லாமல் தான் இருந்திருப்பீங்க. இந்த இது பழகி முடிக்கிற வரைக்கும் அந்த 4 to 5 months 6 months நீங்கள் டெய்லரிங்கை டச் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணோம், அதை நீங்கள் திரும்ப எடுக்கும்போது அப்படியே உங்களுக்கு அது ஞாபகம் வருமா அப்படின்னா 99% கிடையாது. ஒரு 50% வேணால் உங்களுக்கு ஞாபகம் வரலாம். பேலன்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பழகுறவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேவா? ப்ராக்டிஸ் இருக்கவங்களுக்கு நான் சொல்லலை. ஸோ பேலன்ஸ் எல்லாம் உங்களுக்கு மறந்த மாதிரி தான் தாட் வரும். அதனால் என்ன பண்ணணும், எப்பயுமே எந்த ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணாலும் அதில் மெட்டீரியல் ரெக்குயர்மெண்ட்டில் இருந்து நம்ம எது வரைக்கும் பழகுறோமோ அது வரைக்குமே நம்ம நோட்ஸ் மாதிரி எடுக்கணும். அப்படி நம்ம எடுத்தால் மட்டும்தான் நம்மளுக்கு எப்பயுமே யூஸ் ஆகும். அது அவ்வளோதான், ஓகேவா? ஸோ நான் இது வரைக்கும் போட்ட கிளாஸஸ்லையுமே இப்போ மிஷின் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கீங்க, அதில் நாங்கள் என்ன நோட்ஸ் எடுக்க அப்படின்னீங்கன்னா அதை நான் சொல்லியிருப்பேன், எந்தெந்த பார்ட்டு என்னென்னதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அதை நீங்கள் நோட்ஸாக எடுக்கலாம். அதை நீங்கள் நோட்ஸாக எடுத்தால் மட்டும்தான் நாளைக்கு ஏதோ ஒரு பார்ட்டில் உங்களுக்கு டவுட் இருக்குது, ஏதோ ஒரு இதில் டேமேஜ் ஆகிருக்குன்னா அந்த நேமை நீங்கள் சொல்லி இதில் இந்த மாதிரி பிரச்சனை வருதுக்கா நான் என்ன பண்ணலான்னு சொல்லி நீங்கள் என்கிட்ட கேட்க முடியும்.
அப்படி இல்லை அப்படின்னா அப்போ உங்களுக்கு அது ஞாபகத்துக்கு வராது. திரும்ப நீங்கள் போய் அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது எங்கனக்குள்ளே இருக்குன்றதை நீங்கள் தேடுறதுக்கே உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகிடும். அதுவே நீங்கள் அதை நோட்ஸாக எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டக்குன்னு போய் எந்த பாட்டில் நம்மளுக்கு மிஸ்டேக்ப்பா, இந்த பாட்டில் மிஸ்டேக், அக்கா எனக்கு இந்த பிளேஸில் மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக சொல்ல முடியும். ஓகேவா? அதனால் கொஞ்சம் எல்லோரும் நோட்ஸு ஃபாலோ பண்ணிக்கங்க. அது வந்து ஃபைல் தான் பண்ணணும், ரெக்கார்ட் நோட் தான் பண்ணணுன்ற மாதிரி நான் கம்பல் பண்ண மாட்டேன். உங்களுக்கு எந்த நோட்டு வீட்டில் இருக்கோ, ஃப்ரீயாக எந்த நோட் இருக்கோ எழுதி, ஆனால் அந்த நோட்டை வந்து நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. எப்பயுமே உங்கள் கூட நீங்கள் வச்சுக்கிற மாதிரி. அதுக்காக ரஃப் நோட்லலாம் எழுதி வைக்கக்கூடாது. வேணால் நீங்கள் ரஃபாக ஒரு டைம் எழுதி பார்த்துட்டு நீட்டாக இன்னொரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு எப்பயுமே யூஸ் ஆகும். இப்போன்னு இல்லை, எப்பயுமே யூஸ் ஆகும். ஓகேவா? தென் நம்ம இப்போ வந்து இன்றைக்கிக்கான கிளாஸ்க்கு நம்ம போகலாமா? இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். எப்போவுமே நீங்கள் ஸ்டிச்சிங்க்கு உட்காரும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாட்டர் பாட்டிலில் நீங்கள் வந்து தண்ணி எடுத்துக்கிறது வந்து நல்லது. எடுத்துக்கிட்டு மட்டும் இருக்கக்கூடாது, பக்கத்தில் வச்சுக்கோங்க. அப்பப்போ ஒரு ஷிப்பானாலும் குடிச்சிக்கிட்டே இருங்க. ஏன்னா நம்ம ஊசி, நூல், மிஷினு இந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே நம்ம பாடிக்கு கொஞ்சம் ஹீட்டு கொடுக்கும். அது வந்து ஒரு சிலருக்கு தான் அந்த ஹீட் வந்து இப்போ ஹீட் பாடி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹீட் ஆயிரும். அதனால தான் நிறையா பேருக்கு வந்து ஸ்டிச் பண்ண ரொம்ப ப்ராப்ளம் இருந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க. நம்ம ஹெல்த்தை நல்லபடியாக நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இது இப்போ நம்மளுக்கு உடம்புல வேறு ஏதாவது ஒரு இது மூலமாக நம்மளுக்கு பிரச்சனை வந்தாலுமேமோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஸ்டிச் பண்ணுறதுனால தான் இந்த பிரச்சனை வந்துச்சுன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனால் நம்ம எந்த லெவலில் தைச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம எவ்வளோ தைக்கிறோன்றது நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனாலும் ஃபஸ்ட்டு சொல்கிறது, நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ அதில் தான் டாக்டரே சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. நீங்கள் இது பண்ணீங்கல்ல அதில் தான் பிரச்சனைம்பாங்க. அது வந்து யாருக்கு பிரச்சனை வரும் ஸ்டிச் பண்ணுறதுனால அப்படின்னா, ஹெவியாக பண்ணுவாங்க தெரியுமா? இப்போ ஷாப்லாம் போட்டு பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு நாளைக்கு மினிமம் 10லேருந்து 20 ப்ளவுஸ், 30 ப்ளவுஸ் அப்படி மாதிரி அவங்க தச்சாதான் அவங்க கடை வாடகையெல்லாம் மெயின்டைன் பண்ணி அவங்க வர முடியும். அதனால் அவங்க வந்து ஹெவி ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி ரெஸ்ட்டே இல்லாமல் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த மாதிரி ஆகும். வீட்டில் ஸ்டிச் பண்ணுறவங்க, என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறவங்க, இல்லைனா சும்மா என்னோடய ப்ளவுஸ் மட்டும் நான் பண்ணிக்கிறேன்ப்பான்னு நினைக்கிறவங்களுக்குலாம் அந்த அளவுக்குலாம் பாடியில் எதுவும் இதாகாது. ஸோ அதுக்கு தான் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டினியூஸாக ரொம்ப நேரம் மிஷினில் உட்காராதீங்க. கண்டினியூஸாக எப்போயுமே மிஷினில் ரொம்ப நேரம் உட்காராதீங்க. ஒரு 1/2 அன் ஹவர் ஸ்டிச் பண்ணிட்டா ஒரு 10 மினிட்ஸ் அதுலேருந்து எந்திரிச்சு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு லைட்டாக வாக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இது பண்ணி இல்லைனா அந்த 10 நிமிஷம் ஒரு 1/2 அன் ஹவர் தைச்சிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு வேறு ஏதாவது ஒரு வேலையை வச்சுக்கோங்க. அந்த வேலையை பார்த்துட்டு திரும்ப போய் மிஷினில் உட்காருங்க. ஆனால் இப்படி எந்திரிச்சு பண்ணால் யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது, போயிடும் மோஸ்ட்லி. ஏன்னா எனக்கே அந்த மாதிரி தான் ஆகும். உட்காந்தா அப்படியே தச்சு முடிச்சுட்டு தான் எந்திரிக்கணுன்ற மாதிரி தான் தோணும். ஆனால் நம்ம ஹெல்த் நல்லா இருக்கணும், நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நம்ம இப்படி தான் பண்ணணும். கொஞ்சம் நேரம் உட்காந்துருங்க, ஸ்டிச் பண்ணுங்கள், அப்புறம் எந்திரிச்சிருங்க. இடையில நல்லா வாட்டர் எடுத்துக்கோங்க. ஐயோ தண்ணி குடித்தா அடிக்கடி வாஷ்ரூம் போகிற மாதிரி இருக்குன்னா போங்க. ரொம்ப வீக்லி 2 3 அந்த மாதிரி கீரை சேர்த்துக்கோங்க. நல்ல காய்கறி சாப்பிடுங்க, நல்ல ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்டு நம்ம ஹெல்த்தியாக இருந்தோம்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறதுனால நம்மளுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சுன்ற மாதிரி 99% எந்த பிரச்சனையும் வராது. வாட்டரும் நல்லா எடுத்துக்கணும். ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஓரளவுக்கு டிப்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கங்க எல்லாருமே. இப்போ இன்றைக்கான கிளாஸ்க்கு நம்ம போயிடலாம். ஸோ இந்த ஒரு கிளாத் எடுத்துக்கிட்டோமா, இந்த கிளாத்தில் நீங்கள் உங்களோட விருப்பம் மார்க் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கோங்க. எவ்வளோ இன்ச்சஸ்க்கு வேணுமோ அந்த இன்ச்சு. இப்போ என்கிட்ட இதில் வந்து 7 இன்ச்சு அந்த வரைக்கும் தான் இருக்குது. ஸோ நான் அதை அப்படியே எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இது வந்து நான் இப்போ பிகினர்ஸ்க்காக சொல்லிகிட்ருக்கேன். இப்போ நான் பிகினர்ஸ்க்காக தான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணி தான் நம்ம இதை தைக்கணும். ஸோ பிகினர்ஸ்க்கு எடுத்தோடனே டக்குன்னு மடிக்க வராது. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு, நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு அந்த 2 1/2 இன்ச்லேயுமே இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் லைன் போட்டதுக்கப்புறம் நீங்கள் மடிக்கும்போது அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் அன்ஈவனாக மடித்து தைக்கும்போது அது வந்து அந்தளவுக்கு நீட் ஃபினிஷிங்கில் நம்மளுக்கு வராது. ஸோ ஃபஸ்ட்டு 1/2 போட்டிருக்க அந்த இதில் ஒரு மடிப்பு, தென் நெக்ஸ்ட்டு 1/2 இன்ச்சஸில் ஒரு மடிப்பு. ஓகேவா? மடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து இதுவே நீங்கள் கர்ச்சீஃப் அந்த மாதிரி தைக்கிறீங்கன்னா இந்த சைடும் நம்மளுக்கு வந்து மடிக்கணும். இதை நம்ம சுற்றி வந்து லாஸ்ட்டாக கூட இதை நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அப்படிங்கும்போது இங்கே ஒரு 1 இன்ச் கிட்ட நீங்கள் வந்து மெஷர் பண்ணிவிட்டு எனக்குள்ளே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1 இன்ச் வரைக்கும் நீங்கள் விட்டுட்டு அடுத்து நீங்கள் தைக்க ஆரம்பிச்சுக்கோங்க.
இது எதுக்குன்னா கர்ச்சீஃப் தைக்கிறதுக்கு மட்டும் இந்த 1 இன்ச் விட்டுட்டு தைக்கணும். மற்றபடி நீங்கள் கிளாத்தில் தான் ஏதோ ஒரு இடத்துல தைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி விட தேவை கிடையாது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஊசி நூல் போட்டாச்சா? இதுக்கு வந்து ரன்னிங் ஸ்டிச்சுக்கு வந்து ஊசியில் நூல் வந்து ரெட்டையாக தான் போடணும். ரெட்டையாக அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டைம் உள்ளே விடுறோமா, விட்டு இப்படி இழுத்தோம்னா அவ்வளோதான். அந்த 2 த்ரெட்டு மட்டும்தான் இருக்கணும். நான் கொஞ்சம் உங்களுக்கு வீடியோவில் தெரியுன்றக்காக நான் 4ஆக போட்டிருக்கேன். ரெட்டையாக தான் போடணும் இதுக்கு. ஓகே. இப்போது இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணிட்டோமா? ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து நாட்டு போட்டுக்கோங்க. நாட்டு போட்டுட்டு இப்போ பாருங்கள், இதில் உள்ள இந்த 2 இருக்க இந்த இதில் உள்ளே கொடுக்குறேன். எதுக்குன்னா நம்ம போட்டிருக்க நாட்டு வந்து வெளியே தெரியக்கூடாது அசிங்கமாக அப்படின்றதுக்காக அதை நம்ம வந்து உள்ளேருந்து எடுக்கிறோம். உள்ளே கொடுத்துட்டு இதை அப்படியே உள்ளே நல்லா தள்ளிடுங்க. ஓகே. தள்ளிவிட்டு இப்போ இந்த இடத்துல சின்னதாக நம்ம ஹெம்மிங் ஸ்டிச் பண்ணுற மாதிரி எடுத்து ஒரு லாக் போட்டுக்கோங்க. இப்போ வந்து ரன்னிங் ஸ்டிச்சு நம்ம இப்படியும் தைச்சிக்கிட்டே போகலாம். இப்படி உள்ளே விட்டுட்டு தென் அகைன் கீழேருந்து மேலே கரெக்டாக இந்த எட்ஜில் கொடுங்க. அப்படின்னா தான் கொஞ்சம் லுக் வைஸ் நல்லாயிருக்கும். கீழேருந்து மேலே திரும்ப மேலேருந்து கீழே இப்படி நம்ம விட்டுட்டே போகலாம். ஓகேவா? இல்லை அப்படின்னா நம்ம அப்படியே ஒரு இடத்துல நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்மளுக்கு எவ்வளோ அளவில் வேணுமோ அந்த அளவில் குத்தி குத்தி நம்ம எடுத்துகிட்டே போகலாம். இந்த மாதிரி நம்ம பிடிச்சி ரொம்ப இழுத்தோம்னா இப்போ சுருங்குச்சுலாம் அந்த மாதிரி நம்மளுக்கு சுருங்கிடும். ஸோ நம்ம தச்சு கொண்டுட்டு வரும்போதே நூலையும் கரெக்டாக இழுத்து கொண்டுட்டு வர மாதிரி தான் நம்ம கொண்டுட்டு வரணும். ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி எட்ஜில் ஸ்டிச் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்போ தான் அது கொஞ்சம் நல்லா இருக்கும் லுக் வைஸ். ஓகேவா? இவ்வளோ தான் ரன்னிங் ஸ்டிச்சுங்கிறது. இது தமிழில் ஓடு தையல்னு கூட சொல்லுவாங்க. இப்போ நம்ம எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்கோம், சடனாக நம்ம ட்ரெஸ்ஸில் ஏதோ ஒரு சைடு ஸ்டிச்சஸே ஓப்பன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போது எங்கேயுமே நம்ம வெளியில் போகும்போது ஒரு 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 கொஞ்சம் நூல், ஊசி, இந்த முடிஞ்ச வரைக்கும் இந்த ட்ரிம்மர் ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பழகிக்கோங்க. எங்கே நம்ம ட்ராவல் பண்ணாலும் எங்கே வெளியே போனாலும் ஹேண்ட்பேக்கில் அது ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு வச்சுக்கிற மாதிரி கூட நீங்கள் பழகிக்கோங்க. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம இந்த மாதிரி எங்கேயோ ஃபங்க்ஷன் போயிருக்கோம், அங்கே சடனாக நம்மளோட ட்ரெஸ் வந்து சைடில் ஓப்பன் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்நேரம் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி நம்ம கையில் இருக்குது அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வாஷ்ரூம் போயிட்டு டக்குன்னு இந்த ரன்னிங் ஸ்டிச்சை இப்போ இது வந்து நம்ம கொஞ்சம் அகலமாக நம்ம தைச்சிட்டு வர்றோம். அதுவே நம்ம வந்து கிளாத்தில் நம்ம தைக்கும்போது இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மிஷினில் தைச்ச ஸ்டிச் எப்படி இருக்கும் அதே மாதிரியே இருக்கும், ஓப்பன் ஆகாது. ஓகேவா? நம்மளுக்கு எமர்ஜென்சிக்கு அந்த பிளேஸ்க்கு அது ஓகேவாயிரும். நம்ம திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வேணால் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் வேணும்னா. ஓகேவா? இந்த மாதிரி உள்ளே விட்டு வெளியே எடுக்கிறேன். இந்த மெத்தடு எல்லாருக்கும் வரும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி வரல, எனக்கு இந்த மாதிரி அப்படியே அட் அ டைமில் விட்டு எடுக்க வரல அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. கரெக்டாக மேலேருந்து ஃபஸ்ட்டு கீழே ஒரு எடுக்கிறீங்களா, எடுத்து வெட்டி கீழேருந்து திரும்ப அந்த எட்ஜு கரெக்டாக நம்ம பார்த்து குத்தணும். அந்த எட்ஜில் நம்ம குத்தி நம்ம ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் அது வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். திரும்ப திரும்ப அதை சொல்கிறேனேன்னு யாரும் இரிட்டேட் ஆகிக்கிடாதீங்க. எவ்வளோ டைம் சொன்னாலுமே அந்த எட்ஜில் யாருமே போட்டுட்டு வர மாட்டீங்க. அதனால தான் நான் அதை திரும்ப திரும்ப சொல்கிறது. ஓகேவா? நம்மளுக்கு எவ்வளோ அளவில் வேணுமோ அவ்வளோ அளவில் மேலேருந்து கீழே, திரும்ப கீழேருந்து மேலே, திரும்ப மேலேருந்து கீழே, அந்த மாதிரி. இப்போ நான் 4ஆக போட்டிருக்கிறதுனால தான் நான் தைக்கும்போது அங்கங்கே நூல் அந்த மாதிரி ரொம்ப இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல. நீங்கள் 2ஆக போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது நூலில்.
ஓகேவா? ஸோ இப்போ தச்சு முடிச்சுட்டேன். என்ன பண்ணுறது அப்படின்னா, அதே தான் நம்ம ஸ்டார்ட்டிங்கில் போட்ட அதே நாட்டு தான் போடணும். இப்போது நாட்டு போட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். இவ்வளோ தான் நம்ம தைக்கிறோம் அப்படின்னா, இதுவே நம்ம கர்ச்சீஃபில் தைக்கிறோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு இப்போ இந்த 1 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்க. இது 1 இன்ச் முன்னாடியே நான் இதை ஸ்டாப் பண்ணிட்டேன். 1 இன்ச் முன்னாடியே ஸ்டாப் பண்ணிவிட்டு, திரும்ப அந்த சைடில் ஃபோல்டிங்கு. ஓகேவா? இப்போ நான் தச்சிருக்கிறது உள்ளே தான் இருக்குது. உள்ளே தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் கொஞ்சம் நம்மளுக்கு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். நீங்கள் இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே, இல்லைனா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே. எங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே தான். ஓகேவா? என்ன நீங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ப்ளேஸ் கொஞ்சம் அந்த மாதிரி தூக்கிட்டு இருக்கும். இதுவே இங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈவன் ஆகிடும். பட் ஒரு சிலர் கரெக்டாக இந்த லைன்லேயே வரணும் அந்த மாதிரி நினைப்பாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போது இங்கேருந்து அஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணணுமோ அதே தான் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இதே மெத்தடில் கர்ச்சீஃப் தைக்கணும்னா நம்ம 4 சைடும் நம்ம தச்சு எடுத்துகிட்டு வரணும். இப்போ இது புரிஞ்சிச்சா? இது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரியலை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து சொல்லித்தரேன். திரும்ப வேணாலும் நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? எனக்கு இது மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் அனுப்புங்க. இது மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு இது ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஒரு கிளாத்தில் சின்னதாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அடுத்து ஒரு கர்ச்சீஃப் பண்ணியிருக்கணும். கர்ச்சீஃபில் ஃபுல்லாக இந்த ரன்னிங் ஸ்டிச்சே போட்டிருக்கணும். அது வந்து நீங்கள் உங்களோட ரஃப் கிளாத்லேயே நீங்கள் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் கர்ச்சீஃப் மாதிரி பண்ணியிருக்கணும். 11 இன்ச் எடுங்க. ஓகேவா? 11 to 11 எப்படி மார்க் பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். இப்போது 11 இன்ச் அப்படின்னா இந்த சைடு ஃபுல்லும் 11 இப்படி வருமா? 11 இதில் 11 இல்லை, 11 இன்ச்சா? ஸோ இங்கேயும் எனக்கு இங்கே கரெக்டாக இருக்கிறதுனால மார்க் பண்ண தேவை கிடையாது. ஆனாலும் நீங்கள் இப்போ ஒரு சென்டரான கிளாத்தில் எடுக்கிறீங்கன்னா இங்கே ஒரு மார்க் கொடுத்துருக்கணும். அகெயின் இந்த 11 கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ திரும்ப அப்படியே இந்த சைடு இந்த 11 இன்ச் மார்க் இருக்கா? ஓகேவா? அடுத்து எங்கே 11ல் முடியுதோ அங்கே ஒரு மார்க்கு. திரும்ப அந்த சைடும் அதே மாதிரி தான் 11 இன்ச். இப்போ இங்கே மார்க் பண்ணியிருக்கோம்ல நம்ம 11 இன்ச்சுக்கு, அங்கேருந்து இங்கே நம்மளுக்கு திரும்ப, ஏன்னா இது நம்ம ஆல்ரெடி இதுவும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ இங்கேயும் மார்க் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த ரெண்டுமே நம்மளுக்கு 11 இன்ச் வருதான்னு நம்ம பார்த்துக்கணும். இங்கே தான் மார்க்கிங் இருக்குல்ல, ஸோ திரும்ப மார்க் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கேருந்து நம்ம இங்கே வைக்கும்போது கிராஸாக வச்சுருக்கலாம். இங்கேருந்து இங்கே வைக்கும்போது நம்ம இந்த கிராஸ் இப்படி வச்சுருக்கலாம். அதனால் இங்கேயும் ஒரு டைம் என்ன பண்ணிடணும், 11 இன்ச் இந்த மாதிரி இருக்குதான்றதை நம்ம செக் பண்ணிக்கணும். தெரியுதுங்களா உங்களுக்கு? தெரியுதா? என்னோட அந்த மார்க் அங்கே இருக்குது. இந்த சைடு பண்ணியிருக்க மார்க் இங்கே கரெக்டாக எனக்கு 11 இன்ச்சஸ் இருக்குது. இது எதனால் மாறும் அப்படின்னா, இப்போ நம்ம இங்கே வச்சு மார்க் பண்ணுறோமா, இந்த சைடு நம்ம மார்க் பண்ணுற அந்த டைமில் வந்து இங்கேருந்து இங்கே நீங்கள் மார்க் பண்ணும்போது இப்படி கரெக்டாக இப்படி வைக்காமல் இப்படி கிராஸாவோ இல்லை இப்படி கிராஸாவோ நம்ம வச்சுருவோம். நம்மளுக்கு தெரியாது நம்ம கரெக்டாக தான் வைக்கிறோமா அப்படின்றது. இப்போ நம்ம பார்க்கும்போது இது எனக்கு நேரம் இருக்க மாதிரி தான் தெரியும். ஸோ நான் இப்போ இந்த மார்க்கிங் படி நான் மார்க் பண்ணேன். ஸோ அப்போ அங்கேருந்து தான் நான் திரும்ப 11 இன்ச் எடுப்பேன். அப்படிங்கும்போது இங்கேருந்து இங்கே ஒரு 1/4 இன்ச்சாவது டிஃபரன்ஸ் வந்துருமா? இந்த சைடுலேருந்து இந்த சைடுக்கு ஒரு 1/4 இன்ச் டிஃபரெண்ட் வந்துடும். ஸோ இங்கேருந்து நம்ம இங்கே எடுக்கும்போது அதே 1/4 இன்ச் இங்கே மேலே போயிடும். அப்போ அங்கேருந்து அங்கே எடுக்கும்போது இங்கேயும் மேலே போயிடும். ஸோ அதை நம்ம கரெக்டாக செக் பண்ண மாட்டோம். அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து அளவுகள் மாறுபடும். அதனால் எப்பயுமே ஒரு இதுக்கு நம்ம அளவு எடுக்கிறோன்னா அந்த ஃபுல் கிராஸும் கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துக்கணும். ஸோ இப்போ 4 சைடுமே நான் அளவு எடுத்திருக்கேன்னா அந்த 4 மார்க்கையுமே நான் என்ன பண்ணிடுறேன், இந்த மாதிரி மார்க் பண்ணிடுறேன். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஃபுல் பிகினர்ஸ்க்காக தான் சொல்லிகிட்ருக்கேன். ரொம்ப தெரியுன்றவங்க எதுவும் திட்டிக்காதீங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி இது தெரிஞ்சிருந்தால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஓகேவா? எனக்கு இந்த சைடு வந்து கட்டிங்கில் இருக்கிறதுனால நான் போடலை. நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இந்த சைடும்
போட்டுறணும். போட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் பீஸாக கிடைக்கும். ஓகேங்களா? இப்படி ஒரு ஸ்கொயர் பீஸாக வரும். இது வந்ததுக்கப்புறம் எனக்கு தைக்க தெரியும்னு நினைக்கிறவங்க அப்படியே நீங்கள் ½ இன்ச் ஃபோல்டு பண்ணி தைச்சிக்கலாம். 4 சைடுமே ½ இன்ச் ½ இன்ச். ஸோ 1 இன்ச் 1 இன்ச் ஃபோல்டு பண்ணியிருக்கணும். அதுவே இல்லை நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், இப்போ தான் ஃபஸ்ட் தைக்கிறேன் அப்படிங்கிறவங்க கம்பல்சரி இப்படி பண்ணிடுங்க. உங்களுக்கு நீட் ஃபினிஷிங்கில் வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் தைக்கிறது நீட் ஃபினிஷிங்கோடு தைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு க்ளீனாக தெரியாதுன்றனால நான் 2 இன்ச்சில் வைக்கிறேன். உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகும்னா இப்படி 1 இன்ச்லேயே வச்சுக்கோங்க. இந்த லைனில் இந்த 1 இன்ச் இருக்கணும். இந்த லைனில் இந்த 1 இன்ச்சை வச்சுருக்கேன். இந்த நெக்ஸ்ட் ஒரு ½ இன்ச், அடுத்து ஒரு ½ இன்ச் மார்க் பண்ணிட்டேன்னா. ஸோ இதே மாதிரி 4 சைடும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. அந்த லைனில் 1 வச்சுட்டு அடுத்து ½ இன்ச்சாக மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 4 சைடும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பிளேஸ் அப்படி நீங்கள் ஃபோல்டு பண்ணி தைக்கும்போது உங்களுக்கு வந்து நீட் ஃபினிஷிங்கில் வரும். ஓகேங்களா? இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். புரிஞ்சவங்க ஸ்டிச் பண்ணிவிட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் ஓகே தான். ஓகேவா? இன்னொன்று ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் பழகுறவங்க கம்பல்சரி காட்டனாக எடுத்து பழகுங்க. அதுதான் உங்கள் சொல் பேச்சு கேட்கும். இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ண உடனே ஃபோல்ட் ஆகும். அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எடுத்தோடனே நீங்கள் சிந்தட்டிக் அந்த மாதிரி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக கஷ்டமாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் இப்போ தான் பழகுறவங்கிறவங்க காட்டனாக எடுங்க. ஒன்று லைனிங் கிளாத்தாக கடையில் வாங்கிக்கோங்க. இல்லைன்னா வீட்டில் ஏதாவது காட்டன் சாரீஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் ஃபஸ்ட்டு ஐரன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். எப்பயுமே அயர்ன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணால் தான் நீட்டாகவும் இருக்கும். இது எதுவுமே இல்லை அப்படின்னா காட்டன் வேஷ்டி அந்த மாதிரி ஏதாவது கவர்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய காட்டன் சாரீ, காட்டன் வேஷ்டி அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நல்லா இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அப்படியே நம்ம அப்படி மடித்த உடனே அப்படி நிற்கும். அதோட மடிப்பு சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லோரும் எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.